நம்ம தோட்டத்துக்கு தாங்க வந்தால் இன்றைக்கி நம்மளும் மஞ்சள் போடுறோங்க, விதை மஞ்சளுங்க. அடுத்த வருஷத்துக்கு கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கலாங்க. ஒரு நெட்டு போட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ போட்டுட்ருக்குறாங்க பாருங்க. இது வந்து வச்சு விளம்புறதுன்னு சொல்லுவாங்க. மஞ்சள் போடுறதுங்கிறது மம்டியில் எடுத்து ஒவ்வொன்றா கொத்தி போடுவாங்க. இது ரெண்டாவது மெத்தேடு வந்துங்க. இது இப்போ மஞ்சளை அடுக்கி விட்டேன். அதுக்கப்புறம் மண்ணை வந்து இப்படி சீவி கட்டுவாங்க. பாருங்கள் எப்படி சீவி கட்டுறாங்கன்னு. இந்த மாதிரி ரெண்டு சைடு மஞ்சளை வச்சு விட்டேன். ரெண்டு சைடுமே மண்ணை வந்து இந்த பக்கம் ஒன்று ஒரு மம்டி, அந்த பக்கம் ஒரு மம்டி எடுத்து சீவி போடுறது. இது நல்லா மஞ்சள் அடர்த்தியாக முளைக்கிங்க. இந்த மாதிரி போட்டு தாங்க தண்ணி கட்டணும். பாருங்கள் செவ்வாழைத்தாருங்க உடஞ்சிருச்சுங்க. காற்றுக்கு பழுத்துக்குமா என்னன்னு தெரியலீங்க. ஆனால் உடஞ்சி போச்சுங்க காற்றடிக்கிறதுக்கு. இதுவுமே பூவாழை ஒரு தாருமே உடஞ்சிருச்சுங்க. பூவாழை பாருங்க, இதுவும் எவ்வளோ பெருசாகிருச்சுங்க. அப்போ காற்றுக்கெல்லாம் உடஞ்சிருச்சுங்க. இதுவுமே ரெண்டு தாருமே உடஞ்சி போச்சு பாருங்க, காற்றடிக்குது. காற்றுக்கு சேனக்கிழங்கு செடியுமே எல்லாம் வளைஞ்சிருச்சுங்க. கீழே அப்படியே படுத்துக்கிச்சு பாருங்க. அப்படியே வாழைக்காட்டுக்குள்ளே கருமஞ்சள் செடி பாருங்க. 3 பாரில் இருக்குதுங்க. இது இங்கேயும் கருமஞ்சள் செடி எல்லாம் பிள்ளை பிடிங்கி விடங்காட்டி இதுவுமே நல்லா நிழலுக்கு வளர்ந்து போய் விழுந்துருச்சுங்க. இது ஃபுல்லாமே இதுவுமே எல்லாமே கருமஞ்சள் தாங்க. நம்ம நாற்று பண்ணைக்கு தாங்க வந்திருக்கிறோம். நம்ம மஞ்சக்காட்டு போட்டதில் ஊனி விட்டுங்க. வெறுங்காடு கொஞ்சம் பார் பிடிச்சி போட்டிருக்கிறேங்க. அதுக்கு தக்காளி நாற்று, கத்திரி நாற்று, மிளகா நாற்றெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு தாங்க வந்தேன் இப்போது ஆடிப்பட்டத்துக்கு. இப்போ பாருங்கள் சூப்பராக இதெல்லாமே கத்திரி நாற்று தாங்க. ஃபுல்லாக கத்திரி, இந்த இது ஃபுல்லாமே கத்திரி நாற்று தாங்க இருக்குது. நல்லா பச்சை பசையேன்னு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ரெகுலராக இங்கே தாங்க நாற்று வாங்குவோம் வைக்கிறதுக்கு தோட்டத்தில். இது ஃபுல்லாமே விட்டு வச்சுருக்குறாங்க பாருங்க. இது பாருங்க வெங்காய நாற்று, சின்ன வெங்காயத்துக்கு நாற்று பாருங்க. இது எடுத்து கொண்டு போய் வச்சா வெங்காயம் வந்துடுங்க. நாற்று பண்ணை இருக்கிற பக்கம் பெரிய நெல்லிக்காய் செடி இருக்குதுங்க. அதில் பாருங்கள் ஒன்று காய் சூப்பராக இருக்குதுங்க. நிறையாமே செடி எல்லாம் வளைஞ்சிருக்குதுங்க. அது ஃபுல்லாமே காய் வச்சுருக்குதுங்க. ஏகப்பட்ட காயும் இருக்குதுங்க. போகும்போது இதையும் கொஞ்சம் பொறிச்சிட்டு போயிடலாங்க. கேட்டு எவ்வளோ காய் பிடிச்சிருக்குதுன்னு பாருங்க. பிஞ்சு காய் எல்லாமே இருக்குதுங்க. இதில் மரத்தில் கீழேயே இருக்குது பாருங்க எல்லாம். இந்த நெல்லிக்காய் மரம் பெரிய மரமாக இருக்குதுங்க. இது மேலே தாங்க காய் இருக்குது. குட்டி குட்டி காயாக ஒரு வித்தியாசமாக இருக்குதுங்க. இது நெல்லிக்காயிலே அது சிறு நெல்லிக்காயாட்டு இருக்குதுங்க. இது காய் கம்மியாக தான் பிடிச்சிருக்குதுங்க இந்த மரத்தில். நாற்று பண்ணையில் பாருங்க, இந்த சைடு கீரை விட்டுருக்குறாங்க. செங்கீரை சிறுகீரை பிடுங்கிட்டாங்க. இப்போ தான் முளைச்சிட்டு இருக்குதுங்க. செங்கீரை பாருங்க சூப்பராக இருக்குது. கலரு இப்படி தாங்க இருக்கணும். செங்கீரை கலரு நல்லா இருக்குது பாருங்க. இந்த பக்கம் மல்லி போட்டிருக்குறாங்க பாருங்க, நாட்டு மல்லி. நம்ம போகும்போது ஒரு 2 கட்டு வாங்கிட்டு போயிடலாங்க. சூப்பராக இருக்குது பாருங்க மல்லி இலை. ஃபுல்லாமே இது மல்லி இலை தான் போட்டிருக்குறாங்க. 4 பாத்தி போட்டிருந்தாங்க, 1.5 பாத்திக்கு அரிச்சிட்டாங்க. வாசம் சூப்பராக இருக்குதுங்க மல்லி இலைது, நாட்டு மல்லி. நாற்றெல்லாம் பிடுங்கியாச்சுங்க. பிடிங்கெல்லாம் பையில் போட்டு வச்சாச்சுங்க. நம்ம தோட்டத்தில் போய் நட்டுக்கலாங்க.
இந்த நாற்று வேணுங்கிறவங்க இது அட்ரஸ் பாருங்கள். சக்தி முருகன் நாற்று பண்ணை, சென்னிமலை ரோடு, பாலாஜி கார்டன், தேவி மகால் அருகில், வெள்ளோடுங்க. இதுதாங்க இவங்களோட அட்ரஸுங்க. வெள்ளோடு டு சென்னிமலை ரோட்டில் மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க. இவங்களதே 2 பண்ணை இருக்குதுங்களாமா. இன்னொரு நாற்று பண்ணை இதே ரோட்டில் தாங்க இருக்குது. அங்கேயும் நிறையெல்லாம் வச்சுருக்குறாங்க போட்டு. தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாங்க. எப்போ வேணாலும் வருஷம் ஃபுல்லாமே நாற்று வச்சிட்டு இருப்பாங்க. வேணுங்கிறவங்க வாங்கிக்கிங்க. அப்படியே நம்மளுக்கு வீட்டுக்கு மல்லி இலையும் கொஞ்சம் பிடுங்கிட்டு வந்தாச்சுங்க. மல்லி சட்னியும் மல்லி சாதம் செய்யலாங்க. சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ மணமாக இருக்குதுங்க. இவங்க மருந்து அடிக்கிறது இல்லைங்க, இதுக்கு உப்பு போடுறது இல்லைங்க. சூப்பராக இருக்குங்க. இதுவும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இதுதாங்க சிம்ரன் நாத்தாமாங்க, கத்திரி நாற்று. வீட்டில் நட சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கொடி தக்காளி கொஞ்சம் சிம்ரன் நாற்றுன்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு காய்க்குமாமாங்க. அதனால் வீட்டில் நட சொல்லி கொஞ்சம் பிடிங்கி கொடுத்துருக்குறாங்க. அப்படியே கீரை கொடுங்க. கீரையை வீட்டுக்கு பாருங்கள். செங்கீரையும் 2 கட்டுக்கு மேலேயே பிடுங்கிட்டு வந்துட்டேங்க. செங்கீரை சும்மா அட்டகாசமாக இருக்குதுங்க. கலரு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நாற்று பண்ணையில் தாங்க இருந்தது. இதுவுமே பிடுங்கிட்டு வந்துட்டேங்க. மல்லி இலையும் செங்கீரையும். கீரை தாங்க டபுள் கலர் கீரைங்க. செங்கீரையிலேயே ஒரு வித்தியாசமான ரகங்க. டபுள் கலருங்க இது. இந்த கீரையை நீங்கள் அதிகமாக பார்த்தே இருக்க மாட்டீங்க. எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்க கலரு. இருங்க, நம்ம நாற்று பண்ணக்காரரையே கேட்டுக்கலாங்க. என்ன ரகம் இருக்குது என்ன ஏதுன்ட்டு அவங்களே சொல்லுவாங்க. சொல்லுங்க, என்ன வச்சிருக்கிறீங்க என்ன ஏதுன்ட்டு. கண்ணாடி கத்திரி பவானி, தக்காளி சாதா பீக்கம் 1, ஹைபிரேட் வெங்காயம், சம்பாக்காய், குண்டுக்காய் எல்லாமே இருக்குது. கத்திரிக்காய் ரகம் அது. ஆமாங்க, எல்லாமே இருக்குது. எல்லாம் ரகம் நல்லா இருக்கணும். அது நல்லா காய் நல்லா இருக்குது, கலர் நல்லா இருக்குது. வெங்காயம் அது மாதிரி ஒட்டு வெங்காயம் தான் போட்டுருக்குதுங்க. சரி. குண்டு மிளகாய் நாட்டு ரகம், சம்பாவும் நாட்டு ரகம். இன்னும் ஹைபிரேட்டில் இனிமேல் தான் ஆரம்பிக்கும். அது வந்து சேக நட்டு பண்ணணும். அதில் தான் ட்ரே பண்ணணும். அதை அதுதான் பண்ணி மல்ல தப்ப தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்குங்க. சரி, அது இப்போ அங்கே ஆரம்பிச்சது. ஆமாங்க, இப்போ இங்கே வந்து ஆரம்பிச்சு இப்போ எல்லாம் ஒவ்வொன்றா பண்ணுதுங்க. இது வந்து ரொம்ப வருஷமா இருக்குது. நாங்கள் வாங்கும்போது 20 வருஷமா இருக்குது இங்கே இருக்கிறது. நாங்கெல்லாம் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து நானே வந்திருக்கிறேன். வருஷம் மஞ்சக்காட்டில் தக்காளி நடுறப்போ நல்லா காய்ச்சி எல்லாம் பண்ணு. சரி, நாற்றெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டு இப்போ நம்ம தண்ணி கட்டி விட்டு இந்த நாற்றெல்லாம் நட்டு விடணுங்க. இன்னும் தக்காளி நாற்று இவ்வளவு இருக்குதுங்க. இன்னும் அங்கே நாற்று பையில் இருக்குதுங்க. இவ்வளவு நாற்றுக்கு சேர்ந்து தாங்க 100 ரூபா தான் வாங்கினாப்பிள்ளைங்க. ரொம்ப ரேட்டும் கம்மிங்க. அதுவும் இல்லாத எல்லாத்துக்கும் கூட எங்களுக்கு எப்பவுமே கம்மி ரேட்டுக்கு தாங்க கொடுப்பா. அப்படி இன்னும் அதிகமாக ஏகப்பட்டதாக அதையும் பிடுங்கி எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிட்டே இருப்பாப்பிள்ளைங்க வரந்தின்னி. இன்றைக்கும் கத்திரி நாற்று, காலிஃப்ளவர் நாற்று, மிளகா நாற்று, தக்காளி, அது இல்லாமல் சின்ன வெங்காய நாற்று, கீரை, மல்லி இலை எல்லாமே பிடுங்கி கொடுத்து விட்டாப்பிள்ளைங்க. தரமாகவும் இருக்குங்க நாற்று எல்லாமே. எப்பவுமே வருஷம் அங்கேயே தான் போய் வாங்கிட்டு வந்து நடுவுங்க. ஈல்டு நல்லா கிடைக்குங்க. நாற்று நட்டுருக்குறாங்க பாருங்க. இப்படி தாங்க ஒரு அடிக்கு ஒரு நாற்று வைக்கணுங்க. 2 சைடுமே இப்படி தண்ணி கட்டி விட்டுங்க. இப்படி 2 ஓரத்துலேயுமே தக்காளி நாற்றை 2 நாற்று வச்சு போட்டு விடணுங்க. ஓரத்தில் நம்ம கத்திரி நாற்று, மிளகா நாற்று நட்டுக்கலாங்க. ஏகப்பட்ட நாற்று எக்ஸ்ட்ராவே பிடுங்கி கொடுத்துட்டாப்பிள்ளைங்க. நாற்று மிச்சமே ஆக மாட்டிருக்குதுங்க. அவ்வளோ நாற்று பிடுங்கி கொடுத்துருக்குறாப்பிள்ளைங்க. எங்கள் வீட்டுக்காரர் எப்படி நடுறாங்கன்னு பாருங்க. நான் அப்பப்போ கொஞ்சம் நடுவுங்க. அவங்களாட்டவெல்லாம் நட முடியாதுங்க. நான் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க நடுவேன். வேகமாக நட்டுருவாங்க அவங்க. 3 வாரம் பிடிச்சேங்க. நான் சேத்துக்குள்ளே அப்படியே இறங்கி நடக்கிறதுக்குள்ளேயே அவங்க 2 வாரம் நட்டுவிட்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு ஃபுல்லாமே நடுறப்ப காமிக்கிறாருங்க.
இதுக்கு மேலேயும் மஞ்சள் போட்டிருக்குதுங்க. அந்த நெட்டு ஃபுல்லாமே தென்னை மரத்துக்கு அந்த பக்கம் ஃபுல்லாமே மஞ்சள் போட்டிருக்குதுங்க. இதுவுமே இந்த வயலில் இது வரைக்கும் மஞ்சள் போட்டிருக்குதுங்க. இது வெறுங்காட்டில் தாங்க இப்போ தக்காளி வைக்கிறோம். முன்னாடியெல்லாம் நாங்கள் மஞ்சள் போட்டு நிறையா ஒரு 2.5 ஏக்கராவுக்கு பக்கமாக தக்காளியவே வச்சு விட்ருவோங்க. பார்ப்பங்க. நம்ம இனிமேல் ஒவ்வொன்றா ஒரு 3 மாதம் கழித்து அறுவடை எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கலாங்க. இது நாட்டு தக்காளி ரகந்தாங்க. 60 நாளில் வந்துருங்களாமா. கடையில் இருக்கிற தக்காளி பூரா ஹைப்ரிட் தக்காளி தாங்க. இப்போ நம்ம நட போகிறது தாங்க நாட்டு தக்காளி பழம். இதை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆகி போச்சுங்க. இதோட டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க நாட்டு தக்காளி. அது ஹைப்ரிட் தக்காளி பிளாஸ்டிக் மாதிரி தாங்க இருக்குது. கரைச்சாலுமே ரசத்துக்கு எல்லாமே சாம்பார் வச்சாலும் தக்காளி வணக்கினாலுமே அது பிளாஸ்டிக் மாதிரி நல்லா இருக்காதுங்க. ஆனால் இது செம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தக்காளி. அதுக்குள்ளே பாருங்கள் ஒரு பாத்தி நட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்த பாத்திக்கு எல்லா நாற்றுமே நட்டாச்சுங்க. தக்காளி நாற்று, வெங்காய நாற்று, கத்திரி நாற்று, காலிஃப்ளவர் நாற்று எல்லாமே நட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இது ஃபுல்லாமே நட்டாச்சுங்க. எல்லாமே நாற்று தாங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி வேலை இதோடு முடிஞ்சுதுங்க. நாளைக்கு வந்து வேறு வேலையெல்லாம் நிறையா இருக்குதுங்க. நாளைக்கு வந்து வேலையை பார்க்கலாங்க. தோட்டத்தில் ஒரு வாரமாக தோட்டத்துக்கு வந்துக்கிட்டு தாங்க இருக்கிறேன். வேலையே முடிய மாட்டேங்குதுங்க. ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. நான் 2-3 நாளைக்கு செஞ்சால் மட்டும்தாங்க வேலை முடியும்.